டெல்லியில் ஹோட்டலில் நடந்த தீ விபத்து தொடர்பான அப்டேட்டை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் சற்று நேரத்துக்கு முன்னாடி பார்க்கும்பொழுது இந்த உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த பலி எண்ணிக்கை மறுபடியும் உயர்ந்திருக்கு. காலையில் 10 இருந்து திரும்ப 20 ஆகி இப்போ 21 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை வந்தடைந்திருக்கிறது. 10 வாகனங்களில் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து இந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தாலும் இந்த பலி எண்ணிக்கை அப்படிங்கிறது 21 உயர்ந்திருக்கு. ஏற்கனவே ரமேஷ்குமார் அவர்கள் பதிவு செய்திருந்தார் என்னோட செய்தியாளர். அதாவது இது அனுமதியின்றி பெறப்பட்ட ஒரு கட்டிடமா இல்லை 6 அறைகளுக்காக அனுமதி வாங்கி அதில் 20க்கும் மேற்பட்ட அறைகள் எல்லாம் அங்கே இருந்திருக்கு, இதனால தான் இந்த விபத்து நடந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஆனாலும் மின்கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில் இருந்தாலும் இப்போ பலி எண்ணிக்கை 21 வரைக்கும் உயர்ந்திருக்கு இருக்கக்கூடிய அந்த தகவலை பார்க்கிறோம். செய்தியாளர் ரமேஷோட தொடர்ந்து இணையலாம். ரமேஷ், இந்த பலி எண்ணிக்கை மறுபடியும் உயரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இப்ப 21 ஆகியிருக்கு. என்ன நிலவரம், அங்கே தொடர்ந்து நீடிக்கக்கூடிய சூழல் என்ன, உங்களுடைய தகவல்களை சொல்லலாம். நிச்சயமாக துயரமான ஒரு செய்தி தான். தொடர்ந்து உயிரிழப்பு அதிகரித்துக் கொண்டே வருகிறது. டெல்லி மால்வியா நகரில் அமைந்திருக்கக்கூடிய லெமன் கிரீன் என்ற தனியார் உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 21 உயர்ந்திருக்கிறது. பலியானவர்களில் பெரும்பாலானவர்கள் வெளிநாடுகளை சார்ந்தவர்கள், அதிலும் குறிப்பாக மத்திய ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளை சார்ந்தவர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த உணவகம் அமைந்திருக்கக்கூடிய தெரு மிக குறுகலான பகுதியில் அமைந்திருந்ததாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த உணவகத்தில் மொத்தம் பேஸ்மெண்ட் தவிர மேலும் 5 தளங்கள் இருந்ததாகவும், இதில் தங்கியிருந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவர்கள் வெளிநாடுகளை சார்ந்தவர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. மொத்தம் 25 அறைகள் இந்த ஹோட்டலில் இருக்கின்றன. இந்த ஹோட்டலினுடைய பேஸ்மெண்ட் பகுதியில் தான் முதலில் தீ விபத்து ஏற்பட்டு பின்னர் அது அடுத்தடுத்த தளங்களுக்கும் பரவியதாக கூறப்படுகிறது. இந்த பேஸ்மெண்ட் பகுதியில் தான் இந்த உணவகத்தினுடைய சமைக்கக்கூடிய சமையலறை கிச்சன் அமைந்திருக்கிறது. அங்கு ஏற்பட்ட தீ தான் பின்னர் மளமளவென அடுத்தடுத்த தளங்களுக்கும் பரவி இந்த மிகப்பெரிய தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. தீ விபத்து ஏற்பட்ட சமயத்தில் சுமார் 6க்கும் மேற்பட்ட நபர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக கட்டிடத்தின் பல மாடிகளில் இருந்து கீழே குதித்ததாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தீ விபத்தால் மூச்சு திணறி உயிரிழந்தவர்கள் ஒருபுறம் இருக்க, மேலே இருந்து கீழே குதித்ததில் உடலில் காயமடைந்து காயம் ஏற்பட்டவர்களும் உயிரிழப்பு ஏற்பட்டவர்களும் கூட இருப்பதாக கூறப்படுகிறது. காயமடைந்த இன்னும் 10 பேர் தொடர்ந்து மருத்துவமனையிலே சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் அவர்களின் நிலையும் கவலைக்கிடமாக இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. இது குறித்து பிரதமர் மோடி, துணைநிலை ஆளுநர், டெல்லியினுடைய துணைநிலை ஆளுநர் மற்றும் டெல்லி முதல்வர் ஆகியோர் தங்களுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் டெல்லியினுடைய துணைநிலை ஆளுநர் தரஞ்சித் சிங் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். டெல்லி உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பலி எண்ணிக்கை 21 அதிகரிச்சிருக்கு. விவரத்த செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்டோம். அடுத்து ஒரு முக்கிய செய்தியை பார்க்கலாம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.